ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் பெருமானாரை படிக்கும் போது அவங்களுடைய அழகா அப்படி சொல்லுவார். பெருமானாருடைய புகழை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், ஒலம்மல் இலாஹு இஸ்மன் நபியி இலஸ்மிஹி இது கால ஃபில் ஹம்ஸில் முஅத்தினி அஷ்ஹது. சொல்றாரு, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரோடு தன் நபியின் பெயரையும் சேர்த்து கொண்டான். தன் பெயர் கூறப்படுகிற இடங்களில் தன்னுடைய நபியின் பெயரையும் சேர்த்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் அஷ்ஹது என்று சொல்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹோடு நிறுத்துவதில்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுமாறும் அல்லாஹ் சொன்னான். இப்போ உலகத்தில் 5 நேரம் பாங்கு சத்தம், இந்நேரம் எங்கேயாவது பாங்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பது 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்றார், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த பாங்கு சத்தம் ஒலிக்குது. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் அவர் சொல்வார், யார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்வார், வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் தன் பெயரில் இருந்து எடுத்திருக்கிறான். அல்லாஹ் மஹ்மூத் என்றான், இவர்கள் முஹம்மத் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் படிப்பாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இந்த உலகத்தில் வேற எந்த நபிக்கும் இத்தகைய ஒரு புகழையோ ஒரு அந்தஸ்தையோ அல்லாஹ் வழங்கியதே கிடையாது என்கிற அளவுக்கு அவர்கள் புகழ் மிக்கவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லாவற்றையுமே அழகாகத்தான் தேர்வு செஞ்சான், எல்லாவற்றையும் அழகா தேர்வு செஞ்சான். பாருங்க, பெருமானாருடைய தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. இத்தனைக்கு அந்த காலத்தில் மக்கால எப்படி பேர் வைப்பாங்க? அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை, அப்துல் காபா, காபாவுடைய அடிமை, இப்படியெல்லாம் என்னங்க பேர் வைப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய தந்தையின் பெயராக அல்லாஹ் இந்த ஷிர்கான பெயர்களில் எதையும் தேர்வு செய்யல. அப்துல்லா, அவங்களுடைய தந்தை பெயர் இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்யறான். பெருமானாருடைய தாயாருடைய பெயரை பாருங்க, அந்த காலத்தில் அப்படி பெயர் யாருக்குமே கிடையாது. ஆமீனாலாம் பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் பேர் வைக்கிறோம். அவங்களுடைய பெயர் என்னங்க? ஆமீனா. ஆமீனா என்றாலே அம்ன், பாதுகாப்பு, அமைதி, சாந்தம் என்ற பொருள். பெருமானாருடைய தாய்க்கு அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு பெயரை தான் தேர்வு செய்யறான். பெருமானாருக்கு பிரசவம் பார்த்த பெண் யாரு தெரியுமா? அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? ஷிஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் யாரை தேர்வு செய்யறான் பாருங்க, ஷிஃபா, அந்த பெண்ணுடைய பெயர். பெருமானாரை வளர்த்தது யார்? பெருமானாருடைய வளர்ப்பு தாய் யார்? உம்மு ஐமன். ஐமன் என்று சொன்னா அருள் வளம் என்று அர்த்தம், பரக்கத் என்று அர்த்தம். நான் சொல்லுவேன், சில பெண் குழந்தைகளுக்கு பேர் கேட்டா உம்மு ஐமன் வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் அவங்க, எனக்கு தாய் என்று பெருமானார் உம்மு ஐமன் சொல்லுவாங்க. பெருமானாருடைய உண்மையான தாயார் ஆமீனா இறந்த நேரத்தில் கூட இருந்தது யார்? உம்மு ஐமன் தான். அவங்க தான் ஆமீனாவே அடக்கினாங்க. உம்மு ஐமனை பெருமானாரை தூக்கி வளர்த்த தாய் யார்? உம்மு ஐமன். பெருமானார் சொல்லுவாங்க, சொர்க்கத்து பெண்களில் ஒருவரை நீங்க திருமணம் செய்ய யாராவது ஆசைப்பட்டால் உம்மு ஐமனை திருமணம் செய்யுங்கள். அழகான பெயர் உம்மு ஐமன் சொல்லி. பெருமானாருடைய வளர்ப்பு தாய்க்கு பேர் என்னங்க? உம்மு ஐமன், பரக்கத்தின் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண் இல்லையா? பெருமானாருக்கு பாலூட்டுவதற்கு மக்காவுக்கு வர்றாங்க நிறைய பெண்கள், செவிலி தாய்மார்கள். அப்துல் முத்தலிப் எல்லா பெண்களையும் விசாரிக்கிறாரு. அதில் ஒரு பெண்மணி வர்றாங்க. அப்துல் முத்தலிப் கேட்பாங்க, என்ன உங்க பேர் என்னமான்னு சொல்லி. ஹலீமா. எந்த குடும்பம்னு கேட்பாங்க. பனு சாத். ஆஹா, என்ன அழகான 2 வார்த்தைகள். அவர் சொல்லுவார், பஹின் பஹின் சொல்வார். அரபுகள் மகிழ்ச்சியில சொல்லுவாங்க பஹின் பஹின். ஹில்முன் வ சஆதத்துன். ஹலீமால ஹில்ம் இருக்குது. ஹில்மனா சகிப்புத்தன்மை, ஹில்மனா பொறுமை, ஹில்மனா நிதானம், சாதியா சாதனா பாக்கியம், நற்பேறு. அவர் சொல்வார், இந்த 2ம் காலம் முழுக்க மனிதனுக்கு தேவை. நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பாக்கியமும் காலம் முழுக்க தேவை. லா கினா அன்ஹு மத்தஹர். பெருமானாருக்கு பாலூட்டிய பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். ஹலீமத்து சாதியாங்கிற பெண். எவ்வளவு அழகான பெயர்கள் பாருங்க. பெருமானார் பிறப்பதற்கு அல்லாஹ் எந்த ஊரை தேர்வு செய்யறான்? மக்கத்துல் முக்கர்ரமா. மக்காவுடைய பேர் என்ன? அல் பலதுல் அமீன். மக்காவுடைய பேர் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிற ஊரை பாருங்க, அல் பலதுல் அமீன்.
ஆக இப்படி நீங்க எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தேர்வு செய்த எல்லாமே அழகானவை, எல்லாமே தூய்மையானவை. அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? வேதங்களில் அவர்களுக்கு தரப்பட்ட பெயர் அஹ்மத் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், தனக்கு பின்னால் வரவிருக்கிற நபியை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப செய்தி சொன்னாங்க, அவருடைய பெயர் அஹ்மத். வேதக்காரர்கள் மறைச்சிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுப செய்தி சொல்றாங்க. எனக்கு பின் ஒரு நபி வருவாங்க, அந்த நபியின் பெயர் அஹ்மத் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க தோழர்கள் கேட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உலகத்தில் என்னங்க, தன்னுடைய ஆசிரியர்கள் தான் பெருமைக்குரியவர்கள். இப்போ எல்லா ஆலிம்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன்ட கேட்டால் நான் என்னுடைய ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் சொல்வேன் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஷேகை தேர்வு செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஷேக்குகள் தான் பெரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள். உலகத்தில் நியதி. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள் ஹவாரியின்கள், அவங்களுக்கும் இருக்காதா? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு பெருமைக்குரியவர், நீங்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு நபியை பற்றி சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த நபி உங்களை விட சிறந்தவர்களான்னு கேட்டாங்க. உங்களை விட சிறந்தவர்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை விட சிறந்தவர்களான்னு கேட்கறதே தவறுன்னு சொன்னாங்க. என்னை விட அந்த நபி சிறந்தவர்களா அப்படின்னு நீங்க கேட்கறதே தவறு. ஏன்னா அவர்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது, அவர்களோடு யாரையும் சிறந்தவர் என்று போட்டி போட்டு பேசக்கூட முடியாது. அந்த நபி எப்படிப்பட்ட அந்தஸ்துடையவர்கள்?